திருமாவளவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இவிஎம் வச்சு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது திருமாவளவனுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் எதுவுமே தெரியாது. இது எப்படினோம்னா அதுக்கான கிரவுண்டை வந்துட்டு பில்டப்பில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேச்சுவார்த்தையில் நெரேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் இதை அப்படியே மாற்றுவாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு, அப்புறம் இந்த எக்ஸிட் போல் இதெல்லாம் அதுக்கு இதுதான். நான் என் புத்தகத்தில் நான் விரிவாக எழுதியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் விரிவாக எழுதியிருக்கேன். எப்படி அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம். அழகாக தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா, விஜய்க்கு கூட 70-80 லட்சம் ஓட்டில் வந்துட்டு பாதியை கட் பண்ணி அதிமுக பாஜக கூட்டணி கொண்டு போடுவாங்க. ஒரு தொகுதியிலையும் பாதி கட் பண்ணி ஸ்ட்ரெங்தன் ஆவாங்க. ஸோ ஒரு அங்க அசம்பிளி வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கும். ஆனால் அவன் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கான்னா, எடப்பாடி ஒரு ஒத்து வரல. ஸோ 2 கடகங்களும் ஒழிக்கிறதுக்கு 3வது ஒரு ஆடு இவனு தான் நிறைய பில்டப் இருக்குது, கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டான். அவ்வளோதான். அது அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்துருச்சு. புரியுதுங்களா? இதுதான் இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்த விஜய்க்கும் இது தெரியும். உங்க முன்னாடி நான் உடைக்கிறேன். இந்த விஷயம் விஜய்க்கும் தெரிஞ்சு விட்டது, விஜய்க்கும் சொல்லப்பட்டு விட்டது தெரியும். ஆனா அவருக்கு பேச மாட்டாரு. அவர் இன்னமும் தன்னுடைய செல்வாக்கில் ஜெயிச்சிட்டாங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. எப்படி திமுக வந்துட்டு நம்ம தோத்துட்டோம்னு அதை நினைச்சிட்டு பண்ணுதோ, நம்மள தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு துண்டை போட்டுட்டு எப்படி அதிமுக அப்படி உட்காந்துட்டு இருக்குதோ, அதே மாதிரி ஜெயிச்சிட்டோன்னு ஒரு கிரீடத்தோடு இவர் உட்காந்துட்டு இருக்காரு. இவ்வளவுதான் வித்தியாசம். இவிஎம் இருக்கிற வரைக்கும் ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் முடிவு, மக்கள் தீர்ப்பு வர முடியாது. அதற்கான கருவியே அது கிடையாது.